வெல்கம் பேக் டு த வீடியோ. ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் அண்ணா. இன்னைக்கு நம்ம தளபதியோட பர்த்டே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு நிமிஷம் கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் பா, என்னடா ஆரம்பமே இப்படி இருக்கு. ஐயோ, ஃபயர்டா டே. போலீஸா? போடு அனிருத் மியூசிக். கத்தி வச்சு மீச. ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய். ஜனநாயகன். ஸோ முடிஞ்சிருச்சா? ஒரு நிமிஷம் கிளிம்ஸ் வீடியோ டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. இன்னொரு 2 தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் A true leader rises not for the power but for the people. தளபதி என்னடா இது? ஸோ லாஸ்ட் பர்த்டே அப்டேட்ல என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லா வருஷம் செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தளபதியோட பர்த்டே அந்த ஒரு அப்டேட்டுங்கிறது லாஸ்ட் அப்டேட். இதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து நமக்கு அப்டேட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. படமும் முடிய போகுது. என்ன தெரியல, நான் பெருசாக ஒன்றும் இல்லை. டக்குன்னு இப்போ தளபதி அந்த ஒரு வைப்பில் நம்ம முன்னாடியெல்லாம் நம்ம எப்படி இருந்தோம் உங்களுக்கே தெரியும். முன்னாடியெல்லாம் அவ்வளோ ஃபயராக அவ்வளோ வெறித்தனமாக இருந்தோம். இப்போ இவ்வளோ நாள் கேப்புக்கு அப்புறம் லாஸ்ட் படம் வேறு. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இந்த ஒரு பிஜிஎம் அது கேட்கும் போதே அனிருத் போட்டு தாக்கிட்டாரு. ஸோ இந்த கிளிம்ஸில் அந்த ஒரு பிஜிஎம் அப்படி வேற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்டு நம்ம தளபதி அதுவும் பார்த்தீங்கன்னா போலீஸ் லுக்கில் அந்த மீசை பார்த்தீங்கன்னா அந்த கத்தி வச்சு சீவர் அந்த முறுக்கு மீசை அப்படியே பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இந்த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வீடியோக்கே இப்படியெல்லாம்லாம் இனி படமெல்லாம் ரிலீஸ் முடிஞ்ச அன்னைக்கெல்லாம் நான்லாம் அழுதே. சரி, ஓகே. இப்போ கிளிம்ஸ் வீடியோவில் என்ன விஷயம் காட்டியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம என்ன சொல்கிறது, ஒரு லீடருங்கிறது பவருக்காக வரல, ஜனங்களுக்காக வராங்கங்கிற ஒரு கோட்டையும் போட்டு பார்த்தீங்கன்னா தரமாக ஆரம்பித்தாங்க. என் நெஞ்சில் குடியிருக்குன்னெல்லாம் சொல்லி. ப்ளஸ் நம்ம தளபதி அப்படியே ஃபயரில் அப்படியே நடந்து வராரு, அந்த முறுக்கு மீசையில் கத்தியை வச்சு இதெல்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்கறக்கே பார்த்தீங்கன்னா சும்மா தாறு மாதிரி இருந்தால் சொல்லலாம். ஜஸ்ட் கிளிம்ஸ் வீடியோக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னா ட்ரைலர்லாம் இதில் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் தளபதி வராரு, அந்த பிஜிஎம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இனி இந்த டீசர் ட்ரைலர்லாம் இந்த டைலாக்ஸு இதெல்லாம் வச்சு டேய் கண்டிப்பாக இந்த படம் பிளாஸ்ட்டுங்க. கண்டிப்பாக பிளாஸ்ட் ஆக போகுது. படம் மட்டும் அவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எடுக்கணும்லாம் சொல்லலை. ஓகே, இந்த எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு மாசான ஒரு சூப்பரான ஒரு படமாக கொடுத்தாலே போதும். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா எங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறக்கும் படத்தில் வேணும். ஸோ இது ஒரு ஃப்ரேமுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் ஒரு ஃப்ரேமும் செதுக்கி செலிப்ரேட் பண்ண போகிறாங்கங்கிறதுல சந்தேகமே வேணாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்க்கும்போதே செம ஃபயர் ஏறிடுச்சு இருக்கு நண்பா. சொல்லி வைக்கிறேன், இப்போவே நான் சொல்லி வைக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகுற அந்த டைம் பாருங்க,
பிளாஸ்ட் ஆக போகுது. சும்மா அப்படியே யாரும் பார்க்காத அளவுக்கு பிளாஸ்ட் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்களே. ஸோ இதான் நண்பா விஷயம். தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக லாஸ்ட்டு பர்த்டே அப்டேட், படத்தை பற்றின அப்டேட். இதுக்கப்புறம் அடுத்த வருஷமெல்லாம் எந்த அப்டேட்டுமே கிடையாதுங்கிறது நினைக்கும் போது தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இந்த தளபதியோட ஒரு படத்தோட மீன்ஸ் இந்த படத்தோட ஒரு அப்டேட் வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பேட் வைபாகவும் இருக்குது, நல்ல வைபாகவும் இருக்குது. அது செலிப்ரேட் பண்ணவும் முடியல, செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கவும் முடியல. ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம். ஓகே நண்பா, இதான் விஷயம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஓகே நண்பா, ஆல் இஸ் வெல். எல்லாரும் சேஃபாக இருங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.